ஹாய் எவ்ரிஒன் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு வணக்கம். இந்த எபிசோடில் கரை படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். கரை கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் தனுஷ், மம்தா பைஜு, கேஎஸ் ரவிக்குமார் போன்றோர் நடித்திருக்காங்க. இந்த படத்தை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி இயக்கியவர் யாருன்னா விக்னேஷ் ராஜா பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தேனி ஈஸ்வர் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. கரை படத்தின் கதை அப்படிங்கும்போது இந்த படம் வந்து 1990s நடக்கிற மாதிரி ஒரு பேக்ட்ராப்பில் இருக்கிற ஸ்டோரி. அப்படி இருக்க தனுஷ் வந்து ஒரு எம்எல்ஏ வீட்டில் வந்து கொள்ளையடிக்கிறாரு. அப்போ போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாரு. அட் தி சேம் டைம் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஆஃபீஸராக யார் உள்ளே வராருன்னா சுராஜ் வராரு. அப்படி இருக்க போலீஸ்லேருந்து தப்பிச்சுட்டு, அதாவது அவர் வந்து அவர் காதலியோட நிம்மதியாக வாழணும்னு நினச்சிட்டு ஆந்திரா பக்கம் போயிடுறாரு. அங்கே ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து அந்த கஷ்டத்தினால ஒய்ஃபும் கஷ்டப்படுறாங்கன்னு இவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு தனுஷ் வர. அப்போ வந்து அங்கே வந்து பேங்க்கில் போய் லோன் கேட்டால் உங்கள் பேரில் ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருந்தால் தான் பண்ண முடியுங்கிற மாதிரி இருக்க, அவங்க அப்பா பேரில் வந்து ஒரு 8 ஏக்கர் நிலம் இருக்குது. அதை ப்ளச் பண்ணி அங்கே வந்து ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணலான்னு தன்னோட சொந்த ஊரான ராம்நாடு சைடு வராரு. அவங்க அப்பா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஎஸ் ரவிக்குமார் தான். அவருக்கும் இவருக்குமே சின்ன வயசில் அவர்கிட்டருந்து பணத்தை திருடிட்டு ஓடிட்டு போயிட்டு குறிப்பிட்ட வருஷம் கழித்து தான் அந்த ஊருக்கு வராரு. அப்போ வந்து அவங்க அப்பாவுக்கும் இவருக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருந்தாலும் இவர் வந்ததை அவங்க அப்பா வந்து ரொம்ப சந்தோஷமாக புள்ள வந்துட்டான் அப்படின்னு அவன் மேலே ரொம்ப பாசத்தை கொட்டுறாரு. ஆனால் ஆக்சுவலாக தனுஷ் போனது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடத்த விற்று அந்த காசை வாங்கிட்டு ஹோட்டல் ஆரம்பிக்கலாங்கிற எண்ணத்தில் போகிறாரு. அப்படி இருக்க ரவிக்குமாருக்கு என்ன எண்ணம்னா, நம்மளோட நம்ம பையன் இருப்பாங்கிற எண்ணத்தில் அவர் வந்து இருக்க, அங்கே போனோடனே தான் தனுஷுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அவங்க அப்பா வந்து கடன் வாங்கியிருக்காரு, பேங்க்கில் டிராக்டருக்காக கடன் வாங்கியிருக்காரு. அதுக்கு வந்து அந்த 8 ஏக்கர் நிலத்தை அடமானம் வச்சு தான் வாங்கியிருக்காருங்கிற ஒரு பிரச்சனை வந்து தனுஷுக்கு தெரியுது. விவசாயமும் பெருசாக இல்லாததுனால அந்த கடனை கட்டவே அவங்க அப்பா போராடுறாரு. அப்போது அவங்க அப்பாவுக்கு ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. இதுக்கப்புறம் இந்த கதைங்கிறது எப்படி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் தன் எண்ணப்படி அந்த ஊருக்கு வந்து அந்த இடத்த விற்றுட்டு ஹோட்டல் போய் ஸ்டார்ட் பண்ணாரா, அதே சமயம் அவங்க அப்பா வந்து ஒரு கடன் ப்ராப்ளத்தில் இருக்காருங்கும்போது ஒரு மகனாக அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சாரா, அதுக்கப்புறம் அவர் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தனுஷ் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சு, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்குற ஒரு படமாக அமையிறது தான் கரை. இப்போ படத்துடைய ப்ளஸ்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தனுஷோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். தனுஷ் வந்து எப்பயுமே தனுஷ் நடித்தாலே அவரோட ஒரு ஒண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸுங்கிறது நிச்சயம் வெளியே வரும். ஸோ இந்த படத்துலேயே அது வந்து நிச்சயம் மிஸ் ஆகலை. தனுஷ்காகவே பார்க்குற அளவுக்கு படத்தை வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு அவர் நடிப்பில் பண்ணியிருக்காரு. அவரை தாண்டி பார்த்தீங்கன்னா படத்தின் நாயகியாக இருக்கலாம், சூரஜாக இருக்கலாம், கேஎஸ் ரவிக்குமாராக இருக்கலாம், அதேமாதிரி எம்எஸ் பாஸ்கர் அது படத்துலேயே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது, ஜெயராமா இருக்கலாம். நல்ல ஒரு கேஸ்டிங். எல்லாருமே ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க வழக்கத்தை விட இன்னும் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து நல்லா வரணுங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லேயே வந்து தெரியுது. அடுத்து இந்த படத்தில் பெருசாக ஒர்க் ஆகிற ஒரு விஷயம் என்னென்னா சினிமோட்டோகிராஃபி. நிச்சயம் 90s நடக்கிற ஒரு கதை, ராம்நாடு பேக்டாப்பில் நடக்கிற ஒரு கதை அப்படிங்கும்போது சினிமோட்டோகிராஃபியில் அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் எப்படி இருக்குங்கிறத நீட்டாக கண் முன்னாடி கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங். நிச்சயம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பேக் போன். சாங்ஸும் வந்து சூப்பராக இருக்குது. அதை தாண்டி படத்தில் ஒர்க் ஆகிற சில எமோஷன்ஸும் சரி, தனுஷ்கான சில கூஸ்பம் மொமெண்ட்ஸும் சரி, என்கேஜிங் மொமெண்ட்ஸும் சரி, இது எல்லாமே படத்தில் பெருசாக ஒர்க் ஆகிருக்கு. அடுத்து விக்னேஷ் ராஜாவோட மேக்கிங் ஸ்டைலுமே வந்து சூப்பராகவே இருக்குது. டெக்னிக்கலி ஒரு சவுண்டட் மூவியாகத்தான் இந்த படம்ங்கிறது அமையுது. மேலும் பார்த்திங்கன்னா தனுஷ்க்கும் சுராஜுக்கும் இருக்கிற அந்த மூமெண்ட்ஸும் சரி படத்தில் ஸ்க்ரீனில் நல்லா ஒர்க் ஆகிருக்கு. இன்டர்வலில் இருக்கிற ட்விஸ்ட் நாட்டும் வந்து நல்லா தான் ஒர்க் ஆகிருக்கு. இது எல்லாமே இந்த படத்துக்கு பெரிய வலு சேர்க்கிற விஷயமாக அமையுது. சரி, வேறு என்னெல்லாம் செஞ்சுருந்தா இந்த படம்ங்கிறது இன்னும் பெரிதாக அமைந்திருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு படத்தோட டியூரேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கிட்டத்தட்ட வந்து 2 hours 45 minutesக்கு மேலே இந்த படங்கிறது ரன் ஆகுது. ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த பிளாட்டு பிடிக்கிறதுங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீலுங்கிறது வந்து கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது வந்து சில லாஜிக்கல் கொஷின்ஸ் வந்து படத்தில் வருது. இன்னொன்று வந்து அதை தாண்டி பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து சில சீன்ஸ் கொஞ்சம் ரிப்பீட்டேட்டிவாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல், கொஞ்சம் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் லேகுங்கிறது கொடுக்குது.
கிளைமாக்ஸ் கன்க்ளூட் பண்ண விதமாக இருக்கலாம். அதே மாரி ஒரு ஹீரோ வந்து ஒரு எமோட் ஆயி பண்ணக்கூடிய அந்த விஷயம்ங்கிறது, அவ்வளோ வந்து ஒரு எமோஷ்னல் இம்பேக்ட் இருந்துச்சான்னா, எமோஷனா இருக்கு. ஆனா, அந்த அளவுக்கு பெரிய ஒரு இம்பேக்ட் அப்படிங்கிறது இல்ல. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, தனுஷோட கதாபாத்திரமே அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும், சில இடங்கள் வந்து அந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர்ங்கிறது ஒரு சில கொஷின்ஸ் வந்து இது தனுஷ் ஃபேன்ஸுக்கு வராது. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா பார்த்தீங்கன்னா, சில கொஷின்ஸ் வந்து அந்த கேரக்டர்லயுமே வரும். சுராஜோட கேரக்டர்லயுமே வரும். இதில டைரக்டரோட பிரில்லியன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத நம்ம படம் பார்க்கும்போது நம்மள அந்த ஸ்க்ரீன விட்டு வெளிய போகாத அளவுக்கு வச்சிருக்காருங்கிறதுல அவர் தப்பிக்கிறாரு. ஆனா, அந்த கொஷின்ஸ் வந்து இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஓவராலா படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தின் நாயகன் வந்து ஒரு திருடனா இருக்கான். ஒரு திருட்டு கேஸ்ல போலீஸ்ட்ட வந்து மாட்றான். அங்கேருந்து தப்பிச்சு தன் காதலியோட வெளியூர்ல போய் ஒரு ஹோட்டல்ல காதலி பின்னால் மனைவியாகுறாங்க. ஹோட்டல்ல வேலை செய்றான். அப்போ வந்து சொந்தமா தொழில் தொடங்கணுங்கிறதுக்காக அவன் ஊருக்கே அவன் உள்ள வரான். அப்படி வரும்போது அவங்க அப்பாவுக்கும் அவனுக்குமே ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் இருக்கு. ஆனா அவங்க அப்பா இவன் வந்தத நெனச்சு சந்தோஷப்படுறாரு. அப்போ அந்த ஊருக்கு வரும்போது இவன் லைஃப் வந்து எப்படியெல்லாம் மாறுச்சு, இவன எந்தெந்த இடத்துக்குலாம் அவன் லைஃப் வந்து கொண்டு போச்சுங்கிறது வந்து எவ்வளோ தூரம் டீசென்ட்டா, நல்ல மேக்கிங்கோட, நல்ல பெர்ஃபார்மன்ஸோட, நல்ல ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸோட ஒரு டீசென்ட் வாட்சா இந்த படத்த நமக்கு விக்னேஷ் ராஜ் குடுத்துருக்காரு. படத்த பொறுத்தவரைக்கும் யுஏ சர்ட்டிஃபைடு தான். அதாவது அடல் காட்சிகள்ங்கிறது இல்ல. வன்முறை காட்சிகள் இருக்கு. இத மைண்ட்ல வச்சுட்டு பார்க்குறவங்க பாருங்க. மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்தில உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.